யேசூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். யேசூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை ஒரு விசை வாசிப்போம். Prophetical book of Isaiah, chapter 44, verses 1 to 3. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசூரனை பயப்படாதே. தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே இந்த 3 வசனங்களில் ஒரு பெரிய ஆழமான தெய்வீகமான அனுபவத்தை கர்த்தர் சுட்டிக்காட்டுகிறார். There is a deep divine godly mystery in these 3 verses. இங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here the blessing which the Lord is giving for his generation is written here. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த காலை வேளையில நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். But this morning it is needful for us to understand as to what state a child of God should rise up to receive this blessing. என் தாசனாகிய யாக்கோபே, My servant Jacob, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, my Israel whom I have chosen, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, and my Jeshurun whom I have chosen. நீ பயப்படாதே என்று கர்த்தர் பேசினார். The Lord speaks saying, do not fear. உன்னை உண்டாக்கினவர் நான், உன்னை உருவாக்கினவர் நான், உனக்கு துணை செய்கிறவர் நான் என்று அவனோடு பேசினார். For as I the Lord have made thee and formed thee, and I will help thee, he spoke to them like this. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் பேசினார். The Lord spoke saying that I will pour out my spirit upon thy seed and my blessing upon thine offspring. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யெஷூரன் என்றால் யார்? Who is Jeshurun? யெஷூரனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? What does the Lord do for Jeshurun? யார் இந்த யெஷூரன்? Who is this Jeshurun? இவைகளை குறித்து நாம் இந்த காலை வேளையில விளங்கிக் கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும். It will be good that if we should understand these things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது வசனத்திலே என் தாசனாகிய யாக்கோபு என்று அவர் அழைக்கிறார். In the first verse he is calling saying, O Jacob my servant. அதே மனிதனை நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று தேவன் அழைக்கிறார். And that same man he calls as Israel whom I have chosen. முதலாவது ஒரு மனிதன் தேவனுடைய தாசனாய் மாற வேண்டியது அவசியம். Firstly, a man of God should become a servant of God. தேவனுக்கு ஒருத்தன் ஊழியனாக, சர்வன்டாக, வேலைக்காரனாக, அவன் தாசனாக மாற வேண்டியது அவசியம். It is needful for a man of God to first become a servant of God. இந்த உலகத்திலே நாம் பல காரியங்களிலே வேலையாட்களாக நியமிக்கப்பட்டிருக்கலாம். We have been ordained as laborers to many things in the world. சில கம்பெனிகளிலே நாம் வேலைக்காரர்களாக இருக்கலாம். We are found as laborers in many companies. அரசு அலுவலகங்களிலே நாம் வேலைக்காரர்களாக இருக்கலாம். We are found as laborers in சில government மனிதர்கள் offices. தனிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் வேலையாட்களாக இருக்கலாம். And we are laborers to individual men. ஆனால் இன்னைக்கு அநேகர் பலவிதமான வல்லமைகளுக்கு கூட அவர்கள் வேலையாட்களாக இருந்து அந்த வல்லமைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை பணிந்து வணங்கி அவைகளுக்கு தாசர்களாக ஜீவிக்கிறவர்களும் உண்டு. And today we find many of them are found as laborers to even spirits, and they are even serving them for like this. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று அவனை முக்கியப்படுத்துகிறார். But in the midst of all this, the Lord says that he is his servant. ஏன் அவனை என் தாசன் என்று அவர் பேச வேண்டும்? Why does the Lord speak to him as my servant? அவன் ஒரு காலத்திலே தன்னை குறித்து அறிக்கையிடும் பொழுது நான் ஏசாவுக்கு தாசன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார்.
Firstly, when he is confessing that he is telling that he is a servant to Esau. நாம் மனிதர்களுக்கு தாசர்களாக இருக்க கூடாது. We should not be servants to men. மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்க கூடாது. We should not be slave to men. எழுத்தின் பிரகாரமாக சில வேலையாட்களாக நாம் இருக்கலாமே தவிர ஆனால் அடிமைத்தன ஆவியிலே நாம் கட்டப்பட்டிருக்க கூடாது. We could be laborers in a little manner, but we should not be bound by the spirit of slavery. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனுடைய தாசர்களாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். Every child of God these days should be changed as the servant of God. மோசேயை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அவன் என் தாசன் என்று பேசினார். When about Moses God is speaking, he is saying he is my servant. தாவீதை குறித்து பேசும் பொழுது அவன் என் தாசன் என்று பேசினார். When speaking about David, he says that he is my servant. காலேபை குறித்து பேசும் பொழுது அவன் என் தாசன் என்று கர்த்தர் பேசினார். When speaking about Caleb, God says that he is my servant. வேதத்திலே अनेक பராக்கிரமசாலிகள் உண்டு. There are many valiant people in the word of God. வல்லமை உள்ளவர்கள் உண்டு. There are powerful people. வேதம் சிலரை ஞானி என்று அழைத்திருக்கிறது. And some of them the word of God calls us wise people. ஆனால் எண்ணி பார்த்து ஒரு சிலரை மாத்திரமே வேதம் தாசன் என்று அழைக்கிறது. But when counting each of them, only a few are called by the word of God as my servants. இயேசுவை கூட இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று தீர்க்கதரிசன வாயிலாக ஆண்டவர் அவரை குறித்து பேசினார். Even about Jesus, as a prophetical word, God says that he is my servant whom I have chosen. ஆனால் யாக்கோபு தன்னை குறித்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தன்னுடைய அண்ணனிடத்திலே ஆள் அனுப்பி சொல்லிவிடும் பொழுது, உம்முடைய தாசனாகிய யாக்கோபு இதை சொன்னான், இதை கொடுத்தான் என்று சொல்லுங்கள் என்று தன்னை மனிதனுக்கு தாசனாக வெளிப்படுத்தினான். In Genesis chapter 32 verse 5, when he is meeting his brother, he is telling, go and say that to my Lord that I am his servant. ஏனென்றால் அவன் வேலை செய்தது எல்லாமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து மாத்திரமே. Because he was serving everything in the world expecting worldly blessings. நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பின்பு உலக காரியங்களுக்கு மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. If you should follow Christ and for these little blessings of this world alone, there you are disparate than all men. ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். If one should follow Christ just for this worldly matters, then he is most miserable. அப்படினால் நம்ம இம்மைக்காக அல்ல, நமக்கு இம்மைக்குரிய காரியங்களை தர அவர் உண்மையுள்ளவராக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Therefore, not only for the present world and things of this world, he is able to provide everything. அவனுக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு போய் தன்னை தாசன் என்று சொல்ல முடியும்? இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவனை தாசனாக அழைக்கும்படியாக அவர் விரும்பினார். How can he go and call himself as a servant to men? In the midst of all this, God wanted to call him as his servant. அதுக்கு காரணம் அவன் இந்த உலகத்திலே உலக காரியங்களுக்காகத்தான் அவன் ஊழியம் செய்து வந்தான். The reason for this is he served the world only for the material things. அவனுடைய ஊழியத்தை குறித்து ஓசியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசன வாயிலாக ஓசியா சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் என்று மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Reading in Hosea chapter 12 verse 12, he says that Jacob he served for a wife. ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். He served for a girl. ஒரு பெண்ணுக்காக 7 வருடம் ஊழியம் செய்தான். He served for 7 years for a girl. அடுத்து இன்னொரு பெண்ணுக்காக 7 வருஷம் ஊழியம் செய்தான். And nextly for another girl he served for 7 years. அந்த பெண்ணுக்காக தான் அவன் ஆடு மேய்த்தான். And for that purpose he kept the sheep. நாம் என்ன ஊழியம் செய்கிறோம்? What ministry are we doing? இந்த உலகத்துல காருக்காக ஊழியம் செய்றோமா? Are we serving this world for the car? வீட்டுக்காக ஊழியம் செய்றோமா? Or for the house? இல்லாவிட்டால் நிலத்துக்காக ஊழியம் செய்கிறோமா? Or are we serving for land? இல்லாவிட்டால் வசதி வாய்ப்புகளுக்காக ஊழியம் செய்கிறோமா? Or are we serving for facilities? நீ தேவனுடைய தாசனா, மனிதனுடைய தாசனா, இல்லாவிட்டால் இந்த உலக பொருளுடைய தாசனா? Are you a servant of God, or servant of man, or servant of the worldly things? ஒரு இடத்துல விவாகம் பேசப்பட்டது. In one place they spoke about a wedding. அந்த பையன்ட்ட நீ என்ன, உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. They were asking the boy as to what he wants. அவன் ஒண்ணு வேண்டாம், நீங்க கொடுக்கறத கொடுங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். He was telling just you can give what you want to give, and he just went on. என்கேஜ்மென்ட் வர முடிஞ்சிருச்சு. And the engagement was over. என்கேஜ்மென்ட்ல அந்த பொண்ணோட சித்தப்பா வந்தாரு. And the small father of that girl came. தனியா கூட்டி போய் and he invited him alone. தம்பி நீங்க செய்யறது செய்யுங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க உரிமையோட கேளுங்க அப்படின்னு சொன்னார். And the brother, you do not say that you do what you want, you ask of your own what you want. அதுவரைக்கும் தெளிவா இருந்த அந்த பையன் அதுக்கு பிறகு முட்டாளா மாறிட்டான். And he who was clear until that time became a fool. இவங்க தெளிவா கேளுங்க, வரவாயில்ல, நீங்க கேட்கறது உரிமையோட கேட்கலாம், ஏன்னா உங்களுக்கு தான் பிக்ஸ் பண்ணிட்டோம்ல அப்படிலாம் சொன்ன உடனே இவன் நம்பி போய் ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பிட்டான். And when they said you ask on your own what you want because she's determined for you, he made a list and he sent. என்ன ஐட்டம்னு எழுதிட்டான்.
He wrote as to these items he wanted. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் மிஞ்சி போயிடுச்சு. And what it exceeded all the expectations. இந்த போஸ்ட் போய் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கிடைச்சது. And this list went and reached the father. அவர் அடுத்த லெட்டர் போட்டாரு. And he wrote the next letter. நீ என் பெண்ணோடு வாழ போகிறாயா நான் கொடுக்கும் பொருளோடு வாழ போகிறாயா? Are you going to live with the girl or you are going to live with the things which I give you? Copy to chief pastor. And he wrote a copy to the chief Copy pastor. to center pastor. Wrote a copy to the center pastor. வரிசையா எல்லாருக்கும் காப்பி டு இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போடுற மாதிரி போட்டு அனுப்பிட்டான். And he wrote a copy like this. He wrote a letter, government letter. அவன் கேட்ட क्वेश्चन என்ன தெரியுமா? என் பெண்ணோடு வாழ போகிறாயா நான் கொடுக்கும் பொருளோடு வாழ போகிறாயா? The question that he asked is, are you going to live with my girl or with the things which I give you? அந்த கேட்ட கேள்வி கரெக்ட் தான். It was a good question he asked. திருப்பி மன்னிப்பு கேட்டான். இப்ப அந்த பொண்ணோட தான் வாழ்றான். And finally he asked for forgiveness and is living with that girl. அவன் சொன்னா இந்த சித்தப்பா பண்ண இதுக்கு நான் புத்தி இல்லாம செஞ்சிட்டேன். And what my uncle has done, I have done it foolishly, he said. இன்னைக்கு अनेகர் வாழ்க்கை கூட இந்த உலகத்துல மற்ற பொருளுக்கு தாசர்களாக பணத்துக்கு தாசர்களாக தான் வாழ்க்கையை அமைக்க अनेகர் சித்தம் கொள்ளுகிறார்கள். Even today people of this world are wanting to determine their lives and becoming a slave to the things of this world. ஆனால் கர்த்தர் இவனை தன்னுடைய தாசனாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டார். But it was the will of God to turn him as his servant. ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் 7 வருஷம் இன்னொரு பெண்ணுக்காக இன்னொரு 7 வருஷம் ஒரு பெண்ணுக்கு தாசனாக இருந்தவனை இன்னொரு விதத்துல சொல்ல போனால் தன்னுடைய அண்ணனுக்கு தாசனாக தன்னை அறிமுகப்படுத்தினவனை கர்த்தர் தன்னுடைய தாசன் என்று அழைக்கும்படியாக அவர் விரும்பினார். He who worked as a slave for a girl for 7 years and in the next angle he who was a servant to his brother, the Lord wanted to make him his servant. தாசன் என்பது அது ஒரு சப்ஜெக்ட். Servant is another subject. அது தேவைப்படும் பொழுது நாம் படிக்கலாம். When it's needful we can learn about it. ஆனால் யாக்கோபை கர்த்தர் இந்த இடத்துல என்னுடைய தாசன் என்று அவர் அழைக்க விரும்பினார். But the Lord wanted to call this Jacob as my servant. முதலாவது நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள் வேலைக்காரர்களாக நீங்கள் உங்களை மாற்றுங்கள். Firstly you should change yourself as the servant of God. உலகத்துல நீங்கள் யாருக்கோ ஒரு வேலைக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கலாம். அதை குறித்து நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. You might have been appointed as servants in the world, but I do not want to speak about that. ஆனால் பரலோகம் உன்னை பார்த்து தன்னுடைய வேலைக்காரன் என்று சொல்லுமா? But will the heaven look into you and say that you are a servant? தேவன் தன்னுடைய வேலைக்காரன் என்று உன்னை சொல்லுவாரா? Will God call you as a servant? உன்னை குறித்து தன்னுடைய வேலைக்காரன் என்று அவர் சொல்லுவாரா? Will he call you as his servant? பிரியமானவர்களே என் தாசனாகிய யாக்கோபே என்று அவனை அழைத்தார். He is calling as Jacob my servant. யாக்கோபு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning of Jacob? தட்டி வீழ்த்துகிறவன் என்று அர்த்தம். One who is demolishing things. அவனுக்கு விரோதமா என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை தட்டி வீழ்த்திடுவான். Whatever comes against him he will demolish it. அது என்ன டெக்னிக்கல் ஆனாலும் யூஸ் பண்ணுவான். He will use every technique for it. அவனுக்கு அத பத்தி மத்தவங்க என்ன துக்கப்படுவாங்கங்கறத பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. He will not be grieved as to what the others are grieved about. அவனுடைய எய்ம் தானுடைய லைஃப்ல எதுவுமே குறுக்கிட கூடாது. ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டோட மோதிக்கிட்டே இருப்பான். He with a sportive mind he will move and he will destroy everything. He will not bother about others. அவனுடைய மைண்ட்ல அந்த blessing தான். In his mind was the blessing. அதுதான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். Only that was running in his mind. மற்றவன் துக்கப்படுவானே அழுவானே நம்ம இப்படி பொறுத்தன பண்ணிட்டா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். அந்த மைண்ட் அந்த அவனுக்கு சாடிஸ்ட் மைண்ட் அவனுக்கு. Others will be grieved and they will be worried. He will not be worried about that because he was a sadist. அவனுடைய மைண்ட்ல அண்ணன் துக்கப்படுறான். அவன் ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்தாச்சு. Already he has got the first share and therefore he will not think as to his brothers grieved. ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகம் ரெட்டிப்பான பங்கு வாங்கியாச்சு. Already he has got the double portion of the firstborn and he has got it from his brother. இப்ப கடைசி ஆசீர்வாதத்தையும் புடிங்கிட்டான். And he has got the last blessing too. அவன் அழுவானே. That he'll cry. அவன் துக்கப்படுவானே. He'll be grieved. அவன் கோவப்படுவானே. He'll get angry. அவன் பின்மாறுவானே. And he will backslide. அவன் என்ன செய்வான்? What will he do? அதெல்லாம் மத்தவனுடைய துக்கம் வேதனை இவனுக்கு மைண்ட்லயே ஒர்க் பண்ணாது. தான் ஆசீர்வதிக்கப்படணும். இது மைண்ட் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. Others griefs of worries will not hurt him at all. He should be blessed. Only that was going on in his mind. பாருங்க அவன் உட்கார்ந்து அழுகுறான் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு. ஆனா அவனுடைய கோபம் முழுசும் இவன் பக்கம் திரும்பிடுச்சு. The brother is coming and crying wholly that he wants the blessing and therefore his anger totally turned towards him. நம்ம சொல்றோம் ஏசா பின்மாறி போயிட்டான், கானானிய ஸ்திரியை கட்டிட்டு போயிட்டான், அவன் சபையை விட்டு வெளியே போயிட்டான். காரணம் என்ன? இந்த யாக்கோபு பண்ண சேட்டை தான்.
We see that Esau was backslidden and he went and married a Canaanite. The reason for this is because of the things which Jacob had done. இவன் செஞ்ச தவறுல தான் அவன் தடுமாறினான். Because of his mistake he stumbled. எப்பொழுதுமே ஆவிக்குரிய சிந்தையோடு ஒரு காரியத்தை கண்ணோக்குங்கள். உலக ஆசீர்வாதத்தின் கண்ணோக்கத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் ஈடுபடாதிருங்கள். Always look to everything with a spiritual mind and do not interfere everything in the worldly angle. உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசி. நீ உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிப்பாயாக. As you love yourself, you love your neighbor. மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நீ மற்றவனுக்கு நீ செய். What you expect others to do unto you, you do to the others. மற்றவங்க உன்னை கனம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, நீ மற்றவங்களுக்கு கனம் பண்ணு. When you want the others to honor you, you honor the others. மற்றவங்க துக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, சாப்பிடாம கிடக்குறாங்க, அழுகுறாங்க, அத பத்திலாம் இவங்களுக்கு இல்ல. இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும், அது ஒண்ணுதான் இவன் மைண்ட்ல. அதே ஆசீர்வாதம் அதே மைண்ட்ல தான் போயிட்டு இருக்கான். இம்மைக்காக நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறாய். He is not grieved as to whether the others are not eating or grieved or crying or fasting. He is not bothered about all that. You are following Christ only for material things. இதுதான் யாக்கோபுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். This is the first stage of Jacob. இப்பொழுது இவனை கர்த்தர் சேஞ்ச் பண்ணார். But now the Lord is changing him. இப்போ அவன்ட்ட இரண்டாவது பேசினார். என் தாசனாகிய யாக்கோபேன்னு சொல்லிட்டு நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் அப்படினு பேசினார். Now the Lord is speaking to him the second time. Firstly he is saying, O Jacob my servant, and secondly he says, and Israel whom I have chosen. இப்பொழுது அவனை தெரிந்து கொண்டவனாக கர்த்தர் மாற்றினார். Now the Lord is making as a chosen. ஒருவேளை இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னால யாக்கோபாக இருந்திருக்கலாம். Maybe before you were coming into this religion you might have been like Jacob. வந்த புதிதில் கூட நீங்கள் யாக்கோபாக இருந்திருக்கலாம். Even after coming newly you would be a Jacob. வந்த சில வருடங்கள் கூட நீங்கள் யாக்கோபாக இருந்திருக்கலாம். Even after coming for a few years you might have been a Jacob. அவன் அந்த தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது யாக்கோபாக இருந்தான். When he left his father's house he was Jacob. 20 வருஷம் மாமனார் வீட்ல இருந்தான், அங்கேயும் யாக்கோபாக இருந்தான். For 20 years he was in his father-in-law's house, there also he was a Jacob. இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் யாக்கோபு, ரட்சிக்கப்பட்ட பின்பும் யாக்கோபு. Before being saved we are Jacob, even after being saved we are Jacob. எத்தனையோ வருடங்கள் நாம் யாக்கோபாகவே வாழ்ந்து வருகிறோம். For many years together we are living like Jacob. இப்பொழுது கர்த்தர் இவனை எலெக்ட் பண்ண, அதாவது தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். But now the Lord is choosing him. ஏனென்றால் அவருக்கு இவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Because he is only the chosen generation for him. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அடுத்து கர்த்தர் ஈசாக்கை கொண்டு வருகிறார். Because after Abraham God brought Isaac. ஈசாக்குக்கு அடுத்து ஏசாவும் யாக்கோபும் தான் நிக்கறாங்க. After Isaac stands Esau and Jacob. ஏசாவை வெறுத்தென்று ஏற்கனவே ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டார். And the Lord has already said that he hates Esau. இப்போ இவனை தான் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. Now he has to clear him. இவனை இப்படியே யாக்கோபா வச்சா இவனை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. If he has to be placed as Jacob alone, there's no use with him. அதனால் கர்த்தர் இவனை சேஞ்ச் பண்றதுக்காக இவனை தெரிந்து கொண்டார். Because the Lord wanted to change him, the Lord chose him. ஏன் தெரிந்து கொள்கிறார்? Why is he choosing? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுடைய ரகசியம் என்ன? What is the secret of the Lord's choice? யோவான் 15:16 படி பார்க்கும் பொழுது, John chapter 15 verse 16. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், காரணம் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக. You have not chosen me, but I have chosen you that you might bring forth the fruit. தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். According to the plan of God, the Lord is choosing us. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You have not chosen me, but I have chosen you. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். That you should go and bring forth fruit, and that your fruit should remain. I have chosen you. இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள கனி கொடுக்கிற ஜீவியம் இல்ல. As long as he was Jacob, there was not a fruit bearing life. அவன் மைண்ட் முழுவதும் பெண்களாகவே இருந்தது. His mind was fully with girls. அவன் மைண்ட் ஃபுல்லா குழந்தைகளாகவே இருந்தது. His mind was full of children. அவன் மைண்ட் ஃபுல்லா ஆடுகளாகவே இருந்தது. His mind was full of sheep. அவன் மைண்ட் ஃபுல்லா வஞ்சிக்கிறதாகவே இருந்தது. His mind was full of deception. அவன் மைண்ட் ஃபுல்லா ஆசீர்வாதத்துக்காக எவனை ஏமாத்த அவன் ரெடி ஆயிட்டான். He was wanting to deceive any man just for blessing. அண்ணனை ஏமாத்த ரெடி. He was able to deceive his brother. அப்பாவை ஏமாத்த ரெடி. He was ready to deceive his father. அடுத்து மாமனை ஏமாத்ததுக்கு ரெடி. He was ready to deceive his father-in-law. அவனுடைய மைண்ட் ஆசீர்வாதம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. In his mind was only the blessing and not anything else. ஸ்பிரிச்சுவலா வந்துட்ட பிறகு நீ மாம்சத்தை அதுல நினைக்க கூடாது. After coming to a spiritual angle, you should not connect your carnality. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நீ அழுகிறது, கண்ணீர் விடுறதெல்லாம் இருந்தா நீ இம்மைக்குரிய ஒரு நபர். After coming to the church for the material things of this world, if you're going to cry, then you are
are men who are after the world. கர்த்தர் இப்பொழுது இவனை சந்தித்து தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாற்ற விரும்பினார். But now the Lord met him and wanted to choose him. அப்ப தெரிந்து கொள்ளும் பொழுது இவன் யாக்கோபாக இருக்க முடியாது. Then when he is a chosen person, he cannot be like Jacob. அதுக்கு பிறகு அவன் யாக்கோபுன்னு சொன்னா இந்த மார்க்கத்துல அவன் பைபிள் தூக்கிட்டு அலையறதுல பிரயோஜனம் கிடையாது. If he is called as Jacob, there is no use, then he carrying the Bible in this religion. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை தெரிந்து கொண்டவனாக மாற்றும் பொழுது இஸ்ரவேலாக அவனை உண்டு பண்ணி ஆரம்பித்தார். Therefore, when the Lord wanted to make him a chosen person, he changed him as Israel. இந்த இடத்துல தான் அவனுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. It is in this point that his life changed. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். The Lord wants to choose us. பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றார், இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். When the Lord chose and Paul, he says that he is a chosen vessel. என்னைக்கு கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டாரோ அன்னைக்கு இவன் லைஃப் மாறினது. Whenever he chose him, that day his life changed. அதுவரை பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். Until then he was persecuting the saints. சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். He was persecuting the church. ஆனா எப்பொழுது அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் உச்சரித்தாரோ அதற்கு பின்பு இவனுடைய லைஃப் மொத்தமா மாறிவிட்டது. But from the day the Lord said that he is a chosen vessel unto me, then his lifestyle totally changed. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who is the one who is accusing the one who is chosen of the Lord? ரோமர் 11:5 படி தேவன் கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டார். Romans chapter 11 verse 5, we see that he is chosen us by the election of grace. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த சபையில கொண்டு வந்து இந்த மார்க்கத்துல அபிஷேகம் பண்ணி தேவன் தெரிந்து கொண்டதின் ரகசியமே நாம் கனி கொடுக்கக்கூடியவளாய் மாற வேண்டும். The secret of choosing you and I in the church and keeping us in the church is that we might be fruitful. இப்பொழுது தெரிந்து கொண்ட உடனே இவனை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவனுடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். Now after he is choosing, he is calling and changing his name as Israel. இவனுக்கு ரெண்டு நேரம் கர்த்தர் இஸ்ரவேல்னு பேர் வச்சார். The Lord named him as Israel 2 times. ஆதியாகமம் 32:28 பார்க்கும் பொழுது, Genesis chapter 32 verse 28, ஆதியாகமம் 35:10 பார்க்கும் பொழுது, Genesis chapter 35 verse 10. இந்த ரெண்டு இடத்துலயும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை இஸ்ரவேல் என்று இனிமே உன் பேரை மாத்துறேன். And the Lord here in two places he says that he called him as Israel. முதலாவது யாக்கோப்பு என்ற நதியின் கரையிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். Firstly, the Lord met him in the shore of the river Jabbok. யாப்போக்கு என்ற ஒரு ஆற்றின் கரையிலே அவனை சந்தித்தார். The Lord met him in the shore of the river Jabbok. அவன் ஆசீர்வாதத்துக்காக போராடினான். He was striving for blessings. அவன் அந்த நேரத்திலே அவன் வாயிலிருந்து வர்றது என்னதான் ஆசீர்வாதம் தான். Even at that time, the word which came out of his mouth is blessing. அவனை தூக்கிட்டு இருக்கும்போது எழுப்பிட்டு என்னன்னு கேட்டா, எனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? When he is sleeping, if you should wake him and ask him what he wants, he will ask for blessing. அவன் மைண்ட் ஃபுல்லா இந்த உலக ஆசீர்வாதத்திலேயே நிறைஞ்சு போய் கிடந்துச்சு. His mind was full of blessings of this world. நீங்க அப்படி அதுக்காக ஜெபிச்சிட்டே இருக்கீங்களா? Are you still keeping on praying like this? உலக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சிட்டே இருக்கீங்களா? Are you praying for the worldly blessings? அதுக்காக ஜெபிச்சிட்டே இருக்கீங்களா? Are you praying for these blessings? இன்னைக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் இன்னும் ஒருபடி போய் லோன் கிடைக்கிறதுக்காக ஜெபிக்க சொல்றான். And our people are going even ahead of one step and asking to pray for loan. ஆசீர்வாதத்துக்கு ஜெபத்தை விட்டுட்டு லோன் கிடைக்கிறதுக்காக உபவாசம் ஜெபம். And they அதுக்கு ஊழியக்காரங்க வந்து நடத்தணும் ஜெபத்தை. They are leaving the blessings and finally praying, fasting and praying for the loan, and the servants of God should come and pray. ஒரு 100 கையெழுத்து போட்டு 7 ஃபைல தூக்கிட்டு வரான். இதை ஜெபிங்க, எப்படியாவது அந்த மேனேஜர் கண்கள்ல தயவு கிடைக்கணும். பரலோக தேவன் கண்கள்ல வேண்டாம். இப்ப இவனுக்கு எப்படியாவது கேட்டு நான் கடன் வாங்கிடணும். He is keeping on some files and saying, you pray for this, somehow I have to receive the loan, should find favor in the eyes of that man. அவனை தேவனுடைய தூதன் ஆசீர்வதிக்க முடியவில்லை. And the Lord could not, and the angel of God could not bless him. இப்ப கர்த்தர் அவனுடைய தூதன் சொல்றான், உன் பெயரை ஃபர்ஸ்ட் நான் மாத்துறேன். Now the Lord says that firstly I will change your name. இப்பொழுது உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். Now your name will be called as Israel. இப்பொழுது அவன் தேவனோடும் போராடினான், மனிதனோடும் போராடினான். Now he strove with God and with man. இதுவரைக்கும் மனுஷனோடு போராடினவன் இப்ப யாரோடும் போராட ஆரம்பிச்சிட்டான்? தேவனிடத்திலும் போராடுகிறவனாய் மாறினான். Now he who wrestled with man is now wrestling with God also. அண்ணனை ஏமாத்தியாச்சு, மாமாவை ஏமாத்தியாச்சு, அப்பாவை ஏமாத்தியாச்சு. இப்ப யாரை ஏமாத்தணும்னு பாக்குறான்? He deceived ஊழியக்காரங்களை ஏமாத்தணும்னு பாக்குறான், ஆண்டவரையும் ஏமாத்தலாமான்னு பாக்குறதுக்கு பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான். He deceived his brother, he deceived his father, he deceived his father-in-law. Now he is wanting to put on bits that he might deceive the sons of God and God. நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ கொஞ்சம் மாறணும். But the Lord said, I will bless you, but you should change. இஸ்ரவேலாய் நீ மாறு. You should change as Israel. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? மனிதனோடும் தேவனோடும் போராடி
ஜெயித்து எடுத்துக்கொள்ளுபவன். Israel means one who is wrestled with man and God and overcome and taken it. இப்பொழுது அவனுடைய லைஃப்ல போராடி ஜெபத்துல போராடுற ஒரு பிராக்டிஸ் அவனுக்கு கிடைத்தது. Now he got a practice of wrestling in prayer. முந்தில அவன் ஜெபத்துல போராடுறது இல்ல. Before he is not wrestling in prayer. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஜெபத்துல போராடினதா கிடையாது. ரொம்ப டெக்னிக்கலா தட்டிட்டே போயிட்டே இருப்பான். In the life of Jacob we cannot see that he is wrestling in prayer, but he is technically just knocking out. கூல கொடுப்பான், சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துருவான். He will give the porridge and take the firstborn. ஒரு ஆட்டு மயிர் கம்பளியை தூக்கி போடுவான், அப்பாவை ஏமாத்திடுவான். He will put on the blanket of a sheep and then he will cheat his father. குட்டி போடும் பொழுது அந்த ஆட்டுக்கு முன்னால கொலையை வெட்டி வெட்டி போட்டு அப்படியே குட்டி எல்லாம் தன்னுடைய டிசைனுக்கு கொண்டு வந்துருவான். When the sheep is giving birth, he will put on the leaves and branches and he will take his part. இப்போ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா மாறி இருக்காரு. Now he has become a little spiritual. என்ன கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் என்னது? What is that little spiritual? ஜெபிச்சு இனிமேல் ஏதாவது காரியத்தை சாதிக்கணும். Now he has to pray and get over certain things. அதுக்கு பிறகு அவனுடைய பிரேயர் லைஃப்ல கொஞ்சம் டெவலப் உண்டான. And after that he developed his prayer life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 35:10 வரும்போது கர்த்தர் சொல்லிட்டார், இனிமே உனக்கு யாக்கோபுங்கிற பேரே கிடையாது, இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் என்று வழங்கியே ஆக வேண்டும் சொன்னார். In Genesis chapter 35 verse 10, the Lord says, thy name shall no more be called as Jacob but only Israel. வாசியுங்கள் ஆதியாகமம் 35:10. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி ஏற்கனவே ஞானஸ்நானத்தில் கொடுத்துட்டார்ல, யாப்போக்கு ஆற்றங்கரையில இஸ்ரவேல்னு சொல்லிட்டார்ல. இப்ப திருப்பியும் கொடுக்கிறது காரணம் என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்து இல்லாவிட்டா ஆசீர்வாதம் பெற்று பெயர் மாறியும் ஸ்பாவம் மாறவில்லை. Already at baptism in that brook Jacob, he was named as Jacob as Israel, but his character is not yet changed. அது பேர் மாறிடுச்சு. His name is changed. ஆனா இன்னும் லைஃப் மாறல. But his life has not changed. அதனால கர்த்தர் இப்ப மறுபடியும் அவன்கிட்ட பேசுறாரு, இனிமேல் உன் பேர் யாக்கோபுன்னு பழைய பேரை யூஸ் பண்ணாத. Therefore the Lord again speaks to him saying, do not use the name as Jacob. இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்றே வழங்க வேண்டும். And hereafter your name should be called as Israel. பாருங்க, ஆண்டவருடைய அந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற பேர் தான் நிக்குது. If you see according to the plan of God, only the name of Israel is lasting. 12 கோத்திர பெயர்கள் வந்து கொண்டே இருந்தது. The 12 tribes names were coming on. யாக்கோபுடைய பெயர் கொஞ்ச நாளா வந்து கொண்டே இருந்தது. And for some days the name of Jacob came. திருப்பி 12 கோத்திரத்து பெயர்கள் வந்தது. And after that the name of 12 tribes. திரும்ப அந்த பெயர்கள் எல்லாம் மறைஞ்சு யூதா கோத்திரம் மட்டும் நின்னது. And lastly only the tribe of Judah just stood down. திரும்ப அது போய் இப்ப இஸ்ரவேல் வந்து நின்னுட்டே இருக்கு. Now after that is the name of Israel standing. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது, வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது அவசியம். Not sufficient you are baptized and you are named in another name, but your life should change. இப்போ அவன்கிட்ட பேசுறார், நான் உன்னை உண்டாக்கினேன். Now the Lord speaks that I have formed thee. ஒரு குழந்தை உண்டாகுவதை காண்பிக்கிறார். It shows that a child is being formed. ஆண்டவர் தான் நம்மை உண்டாக்கினவர். It is the Lord who is forming us. அவர் தான் நம்மை மேக் பண்றாரு. It is the Lord who is creating us. அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். It is the Lord who is forming us. அடுத்து என்ன செய்கிறாரு? Nextly what does he do? உண்டாக்கி அப்படியே அழிஞ்சு போறதில்ல. கருவிலே அழிந்து போகிற अनेक குழந்தைகளை பார்க்கலாம். We see that many children which are dead even from the womb. No, it's not like that. கருவிலேயே அழிந்து போகிற अनेक குழந்தைகளை நம் பூமியிலே பார்க்க முடியும். We can see many children which are dying even in the womb. ஆனால் கர்த்தர் நம்மை உருவாக்க ஆரம்பித்தார். But if the Lord is creating us. இந்த உண்டாக்குதல் என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது. This forming shows a salvation. உருவாக்குதல் என்பது அபிஷேகத்தின் மூலமாக நம்மை திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவதை காண்பிக்கிறது. This creating is showing that we are partakers of His divine nature through the Holy Spirit. உண்டாக்கினவர்னா மேக்கர், உருவாக்கினவர்னா ஃபார்ம் பண்றவர், மேட் பண்றவர். அப்படியே நம்மை அருமையாக எலும்பு நரம்பு இப்படியே ஒரு அருமையான ஒரு சரீரமாய் நம்மை உருவாக்குகிறார். One who has formed is the maker and he is doing and creating everything, every body and spirit. நம்முடைய ஜீவியத்திலே அவர் உண்டாக்கினவராக அடுத்து உருவாக்கினவராக வெளிப்படுகிறார். He is in our life is the one who is forming and one who is creating. இதுதான் தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியம். This is the thing which the Lord does for us. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் யாக்கோபாக இந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறோம்? Today how many of us are seated in this meeting? நம்மில் எத்தனை பேர் இஸ்ரவேலாக இந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறோம்? How many of us are seated in this meeting as Israel? இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? Now what does the Lord say? உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, I the Lord which helps you says. கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். The Lord is helping. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணை செய்யாவிட்டால் அவன் நிக்க முடியாது. If the Lord does not help a man, he cannot stand. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவன் துணை செய்கிறார். For a spiritual man of God, the Lord is helping.
1 சாமுவேல் 14 நான் பார்க்கும் பொழுது When we read in 1 Samuel chapter 14, 45 ஜனங்கள் சொன்னாங்க, யோனத்தானோடு கர்த்தர் கூட இருந்து நமக்கு துணை செய்தார். verse 45, the people are saying that the Lord was with Jonathan and he is helping us. தேவன் நமக்கு துணை செய்தார். The Lord is helping us. ஒரு பெரிய யுத்தகளத்துல நிக்கும் பொழுது, When they are standing in a great battle, யுத்தத்துல தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட்ட பின்பு, when there was a defeat which was proclaimed, கர்த்தர் அந்த இடத்துல துணை செய்து அவர்களை ஜெயிக்க வைத்தார். the Lord is helping them and is wrought a great salvation. தேவன் நமக்கு துணை செய்தால் எந்த ஒரு வல்லமையும் அதை தடுக்க முடியாது. If the Lord should be helping us, there should no power taking it. 1 நாளாகமம் 12 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Chronicles chapter 12 verse 18, தாவீதுக்கு கர்த்தர் துணை செய்தார். we see that God helped David. தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் துணை செய்கிறவராக இருக்கிறார். Whoever is the children of God, the Lord is helping them. பிரியமானவர்களே, நமக்கும் கூட அவர் உதவி செய்ய வல்லவர். Dear beloved, the Lord is able to help us also. உங்களில் எந்தெந்த காரியங்களுக்கு கர்த்தர் துணை செய்யணும்னு நீங்க காத்திருக்கீங்க? In what things do you expect the Lord to help you? அவர் ஒரு மனிதனுக்கு துணை செய்கிற ஒரு நல்ல ஒரு ஏற்ற துணையாக இருக்கிறார். He is a helper to a good help to the man. புருஷனுக்கு மனைவி ஒரு ஏற்ற துணை. The wife is a good mate to the husband. அதே வசனத்தை அப்படி திருப்பணும், மனைவிக்கு புருஷன் ஒரு ஏற்ற துணை. And wife and husband is also a helpmate to the wife. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். How many of your life is based on this aspect? என் புருஷன் எனக்கு ஏற்ற துணைன்னு எத்தனை மனைவிகள் சொல்லுவாங்க? How many of the wives can say that my husband is a helpmate to me? எத்தனை புருஷர்கள் எனக்கு கிடைச்ச மனைவி ஏற்ற துணை, made for each other அப்படினு சொல்ல முடியும்? How many husbands can say that my wife is a good helpmate and we are made for each other? அப்படி எத்தனை புருஷர்கள் சொல்ல முடியும்? கல்யாணத்தன்னைக்கு சொல்லுவாங்க. On the wedding day they will say like this. வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்லை, கர்த்தர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். All those invitees will say, if they are like that the God has ordained them. ஆதாமுக்கு ஏற்ற துணைன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அந்த ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டாங்க. ஏவாளுக்கு ஏற்ற துணைன்னு ஆதாம சொல்ல முடியல. When it was a helpmate to Adam, they all caught with that verse, and it was not told that Eve was a helpmate to Adam. ஒரு சிலருக்கு இந்த ஏற்ற துணையோடு இணைந்து செயல்பட அவங்களுக்கு முடியல. Some of them are not able to unitedly work with the helpmate. கல்யாணம் கட்டினதுடைய பர்பஸே பாதி பேருக்கு தெரியாது. Half of them do not know the purpose for which they are wedded. அவங்க சொன்னாங்க, கட்டினேன். They said and they got married. அவங்க காட்டினாங்க, நான் சரின்னு சொன்னேன். They showed and I said okay. கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க, சரின்னு சொன்னேன். Yeah, asked if I would accept to marry, I said okay. திருப்பியும் கட்டவிழ்க்க வகை தேடுகிறாய். Then why are you wanting to marry again? நல்ல ஏற்ற துணைகளாக இருக்க வேண்டும். You should be a helpmate to each other. அது ஒரு நாள் அல்ல. It's not for one day. ஒரு மாசம் அல்ல. Not for 1 month. வாழ்வுல கடைசி நிமிடம் வரைக்கும் புருஷன் மனைவிக்கு ஏற்ற துணை, மனைவி புருஷனுக்கு ஏற்ற துணை. Until the last moment of life, the husband is a helpmate to the wife and wife is a helpmate to the husband. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ரெண்டு பேர் இருந்தால் உடனாளி தூக்கி விடுவானே. If one should be individual, if he should fall, woe unto him. If they are two together, then one will lift him up. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is what the word of God says. ஒருவன் விழுந்தால், பிரசங்கி 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when you read in Ecclesiastes chapter 4, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லது. It is good for you to be two together than to be alone. 10 வசனத்துல ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். In verse 10 you see that when one should fall, they and the other will lift him up. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. Oh to the one who is falling alone, because there is no one to lift him up. 12 வசனத்துல ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். Verse 12 we see that if one should come resisting him, then two of them can resist them. மனைவிக்கு விரோதமாக ஆவிகள், வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள் வரும் பொழுது புருஷன் போய் நின்னு ஜெபித்து பலவீனத்துல தாங்கி உதவி செய்யணும். அதுக்கு தான் புருஷன். When there are failures or weaknesses in the wife, then the husband should go and stand forward to help her. That is for why is the husband living. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனைவிக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டா மத்தவங்க எல்லாம் நம்மள தப்பா விளங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சாகுற வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. செத்து போன பிறகு உட்கார்ந்துட்டு இருப்பான் வேடிக்கை பார்த்துட்டு. Some of them think it's wrong, or others will take it wrong. They should go and help their wife. Until this they will not go help their wife, and after that they will sit and cry. குடும்பத்துல உதவி செய்யறதுல பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. You should not look to prestige in helping you in your family. நீ பக்கத்து வீட்ல போய் வேலை செஞ்சாதான் குற்றம். It's wrong for you to go and help in the neighbor's house. பக்கத்து வீட்ல போய் நீ பிளேட் கழுவுனாதான் பாவம். If you go and wash the plate in the neighbor's house, it's wrong. பக்கத்து வீட்டுக்காரங்கள வண்டியில ஏத்திட்டு போனாதான் தப்பு. If you should take the neighbor on your vehicle, it's wrong. ஓ மனைவியை கூட்டி போறதுல தவறு கிடையாது. There's no wrong in you taking your wife. ஓ வீட்டை நீ சுத்தம் பண்றதுல பாவம் கிடையாது. There's no sin in you cleaning your house. இதெல்லாம் நீங்க வந்து பிரஸ்டீஜ் பண்ணி வாழ்க்கையவே நீங்க கேள்விக்குறியாக நிப்பாட்டி விட கூடாது. You should not look into prestige in these things and make your life a question. ஆனா கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை
இருக்கிறார். But unto the upright the Lord is a இந்த helper. மார்க்கத்துல வந்த பிறகு நீ உத்தமனாய் மாறிப்பாரு, கர்த்தர் உனக்கு நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் துணையாய் நிற்பார். If you are upright in this religion, at any situation the Lord will be your helper. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்துல பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு ஒரு துணை செய்தார். 2 Timothy 4:17, St. Paul says that Lord helped me that I might fulfill my ministry. நான் எனக்கு கூட ஒருவனும் நிக்கவில்லை. There was none standing on my side. எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். All of them forsook me. ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் ஊழியம் நிறைவேற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். But the Lord stood with me and he helped me to fulfill my ministry. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். I was delivered out of the mouth of lion. காரணம் கர்த்தர் எனக்கு துணை செய்தார். The reason is the Lord was with me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே அடுத்து அவர் பேசுகிறார், முதலாவது யாக்கோபு என்று சொன்ன தேவன், இரண்டாவது இஸ்ரவேல் என்று அழைத்த தேவன், மூன்றாவது நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே என்று பேசுகிறார். Firstly, the Lord says, called him as Jacob. Secondly, he called him as Israel. Thirdly, he calls him as Jeshurun. யார் இந்த புது ஆளு? Who is this new person? யார் இந்த யெஷூரன்? Who is this Jeshurun? இந்த யாக்கோபு தாங்க தேர்ட் ஸ்டேஜ்ல யெஷூரனாய் ஃபார்ம் ஆகுறார். It is this Jacob who is changed as Jeshurun in the third stage. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் யாக்கோபு. First stage he was Jacob. இரண்டாவது தேவன் அவனோடு இடைப்பட்டு அவனுடைய வாழ்வை மாற்றுகிற இடம் இஸ்ரவேல். Secondly, God is intervening with him and changing him as Israel. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை பூரணத்தை நோக்கி போகும் பொழுது அவன் யெஷூரனாக உருவாக்கப்பட்டான். Thirdly, when his life is going on into perfection, he is formed as Jeshurun. இப்பொழுது அவனுடைய பெயர் யெஷூரன். Now his name is Jeshurun. முதலாவது அவனை யாக்கோபாய் கண்ட தேவன், இரண்டாவது அவனை இஸ்ரவேலாய் அழைத்த தேவன், மூன்றாவது அவனை யெஷூரனாய் உருவாக்கி நிறுத்தினார். The Lord who called him saw first as Jacob, secondly one who chose him as Israel, now he is forming him as Jeshurun. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் யாக்கோபு. Before we are saved, we are Jacob. ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இஸ்ரவேலர். After being saved, we are Israel. அடுத்து நம்முடைய பூரணத்தை நாம் சந்திக்கும் பொழுது யெஷூரனாய் மாறுகிறோம். Nextly, when we go on to our perfection, we become as Jeshurun. யெஷூரன் என்று சொன்னால் கடவுளின் நீதிமான் என்று அர்த்தம். Jeshurun means the righteous of the Lord. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவன் தேவனுடைய நீதிமானாய் மாற வேண்டியது அவசியம். Not sufficient a man is saved, he should become the righteous of the Lord. இன்னொரு மொழிபெயர்ப்பில் அவனுடைய பெயருக்கு அர்த்தம் இன்பமானவன். In another translation, he is pleasant. உத்தமமானவன். He is upright. செழிப்புள்ளவன். He is pleasant. வாழ்ந்து சுகித்தவன். He is the one who has lived and he is attained. பாருங்க, அவனுடைய பெயருக்கு எவ்வளவு ஒரு மகிமையான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. See what glorious explanations are given to his name. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, சபைக்குள்ள வந்து ஒரு ஜெபவீரனாய் மாத்திரம் மாறினால் போதாது, வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல கடவுளுடைய நீதிமானாய் மாற வேண்டும். Not sufficient, you are saved and you become a prayer warrior. In your life, you should become a righteous person. இதுதான் சபைக்குள்ள வருகிறதுல தேவனுடைய திட்டம். This is the plan of the people of God coming into the church. ஒரு செடி நடப்படுகிறது, வளர்ச்சி அடைகிறது முக்கியமல்ல. Not sufficient, a plant is being planted and it's growing. அது பூத்து காய்க்கிறது முக்கியமல்ல. Not sufficient that it is bringing forth நல்ல கனிகளாக மாறுகிறதா முக்கியம். It's needful for it to bear forth fruits. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு திராட்சை தோட்டம் நேசருக்கு இருந்தது. அதுக்காக எல்லாவற்றையும் செய்தார். நல்ல திராட்சை செடிகளை நட்டினார், வேலி அடைத்தார், நீர் பாய்ச்சினார். அதற்காக நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்ன? But we see in Isaiah that he says that he has planted a good vine and he chose the choicest vine and built in the towers and made vineyards and he looked forward with it, but it brought forth wild grapes. ஒரு சிலர் யெஷூரனை யாரோ ஒருத்தன் போல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. Some of them think that Jeshurun is somebody else. இது யாக்கோபுடைய கவிதை நடை பெயர். அதாவது அவனை குறித்து ஒரு பாடல் பாடும் பொழுது அவனை வேதம் சொல்லுகிறது யெஷூரனே என்று அழைக்கிறது. This is the poetical name of Jacob. When a song is sung about Jacob, the word of God calls him as Jeshurun. இது தான் தேவனுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. This was what in the mind of the Lord. இந்த யாக்கோபு அவனை யெஷூரனாய் மாற்றணும். He has to change this Jacob as Jeshurun. அதுதான் தேவனுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. This was what running in the mind of God. நம்ம பாவத்துல இருந்தோம், கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இந்த சபையில கொண்டு வந்து ஒரு சாதாரண வெல்விஷராக இல்லாவிட்ட இந்த சபைக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சந்தாதாரரா உன்னை கொண்டு வந்து நிறுத்தல. இந்த சபையில நீ ஒரு சீயோனாய் எருசலேமாய் மாறணும். அதுதான் தேவனுடைய திட்டம்.
We were fallen in sin, but the Lord saved us, and we should not be as a well-wishers or subscribers of this church, but you should be formed as Zion and Jerusalem of this church. சரி, நீ கல்யாணம் கட்டிட்டியா? உனக்கு அந்த சீயோனின் தரிசனம் போயிடுச்சா? உன் பிள்ளை சீயோனா மாறணும். Right, you are wedded and you have lost the vision of Zion, but your children should be turned as Zion. சரி, உன் பிள்ளையும் தடுமாறிட்டானா? அவன் எருசலேமாவது மாறட்டும். If your child has stumbled, at least he should live as Jerusalem. சரி, அவன் பிள்ளையாவது சீயோனா உருவாகட்டும். At least his children should be turned as Zion. ராஜாக்கள் உனக்குள் தோன்றுவார்கள் ன்னு சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் உனக்கு கிடையாதா? Don't you have the prophetical word which says that the king shall rise about from thee? சீயோனின் கல்லுகள் இல்லாவிட்டால் நானும் என் பிள்ளைகளும் சீயோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்ற வாக்குத்தத்தம் உனக்கு கிடையாதா? Is not the promise for you which says that I and my children are found as miracles in Mount Zion? நீ இந்த சபையிலே மரியாள் கிடையாதா? Are you not as Mary in the church? நீ இந்த சபையிலே ஒரு எலிசபெத் கிடையாதா? Are you not as Elizabeth in the church? நீ இந்த சபையிலே ஆபிரகாமாய் மாறவில்லையா? Are you not changed as Abraham in the church? உனக்குள்ளே ராஜாக்கள் இல்லாவிட்டால் சீயோன் உருவாகிறது கிடையாதா? Is not kings arising or Zion arising from you? நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. Is the time for you question yourself? நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. My Jeshurun whom I have chosen, do not fear. இதுல மறைந்திருக்கிற சத்தியம் என்னன்னா, நீ யெஷூரனாய் மாறினா உனக்கு கர்த்தர் ஆறுகளை வறண்ட நிலங்களிலே ஆறுகளை ஓட வைப்பார். The hidden truth in this is, if you change this Jeshurun, then the Lord will cause the rivers to flow in the wild places. பயப்படாதே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். Jeshurun, do not fear, for I will pour out water in the dry ground. நீ கடவுளின் நீதிமானாய் மாறு, உன் பிள்ளைகள் மேல ஆவியும் இறங்கும், ஆசீர்வாதமும் இறங்கும். You become a righteous person of the Lord, and the spirit and the blessing will be poured upon you. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்பது பெற்றோருடைய ஜீவியத்திலே மறைந்திருக்கிறது. The blessing of your children is hidden in the life of the parents. வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். If the root is holy, the branches also will be holy. முதற்பலனான மாவு பரிசுத்தமாய் இருந்தால் பிசைகிற மாவு எல்லாமே பரிசுத்தமாய் மாறும். If the first flour is holy, the whole of the lump also will be holy. தலை சரியா இருந்தா மத்ததெல்லாம் சரியா இருக்கும். If the head be right, everything will be right. தகப்பனும் தாயும் யெஷூரனாய் நீங்கள் மாறி பாருங்கள், இந்த சபையிலே உங்களுடைய சந்ததிகள் நிலைத்திருப்பார்கள். The father and mother become Jeshurun, and your seed of this church will become as Jeshurun. நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றப்பட முடியாது, உன் பிள்ளைகள் ஆவியினாலோ ஆசீர்வாதத்தினாலோ நிரப்பப்பட முடியாது. Until you be as Jacob, then floods will not go upon your dry ground, and the blessing of the Spirit of God will not be poured upon your seed. ஒருவேளை நீ இஸ்ரவேலாய் மாறி இருக்கலாம். You might have been changed as Israel. ஏதோ ஜெபித்து ஒரு தரிசனம் தீர்க்கதரிசனம் ஏதோ ஒரு ஜெபம் அப்படினு நீ ஜெபம்னு சுத்திட்டு இருக்கலாம். இதனால உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்கன்னு நினைச்சிராத. ஆசீர்வதிக்கப்படலாம் உலக பிரகாரமாய், ஆவி வராது. You might have got a vision or a spirit of prayer and go about saying that you are praying, but do not think that there will be this, your children will be blessed because of this, and the Spirit will not be poured upon them. உலகத்தின் ஆசீர்வாதம் கோடி கணக்குல வருங்க. Then crores of blessings will come upon this world. என்னை விழுந்து பணிந்துகொள், நான் இந்த உலகத்தின் மகிமையை தர்றேன்னு பிசாசு சொன்னா, நீ இங்க வந்து தான் ஆசீர்வாதம் பெறணும் இல்ல, அவன் கால்ல விழுந்தாலே உன்னை கோடீஸ்வரனா மாத்திடுவான். Satan said that you fall down and worship me, and I will give you the blessings of this world. If you should worship him itself, he will make you a millionaire. சாது சுந்தர் சிங் கிட்ட போய் பிசாசு பேசினானா. When speaking to Sadhu Sundar Singh, devil said like this, வா, you come, இந்தியாவிலே உன்னை பெரிய நபராய் மாற்றுகிறேன். I will make you a great person in India. உலகம் உன்னை பேசக்கூடிய ஒரு நபராய் உருவாக்குகிறேன். I will make you a person who is spoken of in the world. இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இந்த பனிமலையில கிடந்து சாகுறியே. Why are you dying in this mountains full of ice saying Jesus and Jesus? வா, நான் உன்னை இந்த தேசத்துல இல்ல உலகத்திலேயே உன்னை ஒரு பெரிய மாமனிதனாய் மாற்றுகிறேன். I will not make you as Jesus, but as a great person in this world. உன்னை மகாத்மான்னு அழைக்கிற மாதிரி நான் உன்னை கொண்டு வரேன்னு சொன்னேன். I will make you a person who is called as a Mahatma. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாரா. And he said, get away Satan. அப்ப சாத்தான் நின்னு சொன்னானா. And Satan standing said, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், I gave you a chance, நீ அதை பயன்படுத்தல. you made no use of it. நீ பாரு, உன் கண்ணுக்கு முன்னாலே காந்தின்னு ஒரு ஆளை கொண்டு வரேன் பாருங்க. In front of your eyes you see that I will bring a person called Gandhi. காந்தின்னு ஒரு ஆளை கொண்டு வரேன், இந்தியாவுலயும் அவன் ஃபேமஸ் ஆவான், வேர்ல்ட் லெவல்லயும் அவன் ஃபேமஸ் ஆவான். I will bring a person called Gandhi, he will become famous in India and in the world. நீ அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு போய்டானோ. You have lost the choice, he said, and went. அதுக்கப்புறம் யார் வராரு? யார் வரா? காந்தி முளைக்கிறார். It was after that came Gandhi. படிச்சிட்டு இருந்தவரை பிடிச்சி அவன் ஹிட் பண்ண ஆரம்பிச்சான், உள்ள தூக்கிட்டு வந்தான். One who was learning, he brought him and he brought him inside. ஆப்பிரிக்கால படிச்சிட்டு இருந்தவரை போய் டச் பண்ணான். One who was studying in Africa was called by him. தேச தந்தையாக உன்னை மாற்றி கொண்டு I will make you a father of the nation. நீங்க எந்த தந்தையா மாத்த விரும்புறீங்க? Which father do you want to become? உனக்கு மகாத்மா காந்தி வேணுமா இல்ல பரிசுத்தவான்களுடைய மகாத்மா வேணுமா? Do you want the Mahatma of Gandhi or the Mahatmas of the saints?
சங்கீதம் 16ல பார்க்கும் பொழுது When you read in Psalm 16, யார் மகாத்மா? who is Mahatma? 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When you see the third verse, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். and he said that my goodness is extended not to thee but to the saints that are in the earth and to the excellent in whom was all my delight. அங்க பரிசுத்தவான்கள் தான் மகாத்மாக்கள்னு அழைக்கப்படுகிறார். It is the saints who are called as Mahatmas. இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing Israel. அவனுக்கு பகையெல்லாம் நீங்கி போனது. All the enmity in him has gone. வசதி கூடி போனது. And his facilities increased. ஆனால் இவனுடைய சந்ததி ஒண்ணில்லாம போய் கொண்டே இருந்தது. But his seed is becoming nothing. பிள்ளைங்க எல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டாங்க. Children are quarreling with each other. ஒருத்தனை வித்துட்டான். And one is telling one another. ஒருத்தனை தூக்கி குழியில போட்டான். One is putting another one in the pit. ஒருத்தனை கொன்னுறலாம்ங்கறான். One is saying we'll kill him. லேவியும் சிமியோனும் பட்டயத்தை தூக்கிட்டு வெட்டறான். Levi and Simeon are taking their sword and cutting. தீனால் ஊர் சுத்தி பேரை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்துட்டா. Dinah is roaming about and spoiling her name and her life. இதெல்லாம் இஸ்ரவேலா மாறின பிறகு நடந்த சம்பவங்கள். These are the experiences which take place after he became Israel. இந்த மனிதனை கர்த்தர் யெஷூரனாய் மாற்றுவார். But it is this person the Lord is changing as Jeshurun. நீ இந்த சபைக்குள்ள வந்துட்டு சும்மா ஏதோ பேருக்கு போராடி ஜெபித்து கொஞ்சம் பேருக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆயிட்டு சுத்திக்கிட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. இதனால உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. நீ யெஷூரனாய் மாறினால் உன் சந்ததி ஆவிக்குரிய சந்ததியாய் உருவெடுக்கும். After coming into this church, you praying and you doing some things and roaming about, it does not bring any blessing upon your children. If you become as Jeshurun, only then your inheritance will be தேவன் உன் blessed. வாழ்வை இன்பமாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். The Lord wants to change your life as pleasant. தேவனுடைய நீதிமானாய் உன்னை மாற்ற The வாஞ்சிக்கிறார். Lord wants to change you as a righteous person. உன்னை உத்தமனாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change you as an upright. விசுவாசத்திலே உன்னை செழிப்புள்ளவனாய் மாற்ற The விரும்புகிறார். Lord wants to flourish you in your faith. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படியாக அவர் The விரும்புகிறார். Lord delights you to replenish in your heart as your soul is. ஆனால் நீ யெஷூரனாய் மாற வேண்டும். But you should become as Jeshurun. யெஷூரனாய் இருந்தால் நீ தாகம் உள்ளவனாய் மாறும் பொழுது கர்த்தர் உனக்கு தண்ணீரை தருவார். When you become as Jeshurun, when you become thirsty, the Lord will give you water. அது என்ன தாகம்? What is that thirst? நீதியின் மேல் பசி தாகம் உண்டாகும். There will be thirst after righteousness. அடுத்து தேவன் மேலேயே உனக்கு தாகம் உண்டாகும். Nextly, you will be thirst after God itself. மத்தேயு 5:6 படி நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Matthew 5:6 it is said, blessed are the ones who thirst after அவர்கள் thirst of திருப்தி அடைவார்கள். righteousness. They will be filled. சங்கீதம் 42:2 பார்க்கும் பொழுது Psalm 42:2. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. My soul is thirsting after the living God. இந்த உலக தாகங்கள் எல்லாம் போய் அதெல்லாம் மறந்து இந்த உலகத்தில் உள்ளதான ஆசாபாசங்கள் இது மேல உள்ளதான வாஞ்சை விருப்பம் எல்லாம் அப்படியே முற்றிலும் போய் இப்பொழுது நம்முடைய ஆத்துமா யெஷூரனாய் மாறும் பொழுது நம்முடைய ஆத்துமா தேவன் மேல தாகம் உள்ளதாய் மாறுகிறது. The thirst after this world is gone and the luxuries and the pleasantness of this world, desires of this world is gone, and our soul is thirsting after the living God alone. அப்படி உன்னுடைய ஆத்துமா தேவன் மேல தாகமாய் போகும் பொழுது உன்னுடைய வறண்ட நிலவரங்கள் எல்லாம் ஆறுகளாய் மாறுகிறது. Like this, when your life is becoming thirsty after God, then your dry land is becoming rivers. இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? In the midst of this, what does the Lord do? உன் சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுகிறார். He is pouring spirit upon that seed. நம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் அபிஷேகம் பெறாதவர்களா இருக்கவே கூடாது. Our children should none of them be without receiving the Holy Spirit. அதுக்காக நீ என்னனாலும் முயற்சி எடு. Whatever you effort you should take, you can take. தேவனுடைய சமூகத்துல அந்த பிள்ளைகளை வை. You keep these children in the presence of God. அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆயனோ அபிஷேகம் பெற்றவர்களாய் அவங்க மாறணும். Somehow those children should be anointed. பரலோக வாசிகளாய் அவங்களை மாற்றுகிறதுல பேரண்ட்ஸ் நீங்க அதிகமா முயற்சி எடுக்கணும். Parents should take more effort in making them heads of the kingdom of God. அதுக்காக அந்த பிள்ளைகளை உபவாசம் எடுக்க வைங்க. For that you make your children to fast. அவசியப்பட்ட நீங்களும் உபவாசம் போடுங்க. If it's needful, you to fast. அவசியப்பட்ட பிள்ளைகளை கூப்பிட்டு காத்திருப்புல வந்து முழங்கால் போட வைங்க. If it is needful, bring your children to the tarrying meeting and make them to kneel அபிஷேகம் down. இல்லாம உன் பிள்ளை பரலோகத்துக்கு போக முடியாது. Without anointing, your child cannot go to heaven. ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். If you are not born of the Spirit, you shall not enter into the kingdom of God. நாம் இந்த நாட்கள்ல நல்ல உங்களுடைய சந்ததி ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததி மேல என் ஆவியை ஊற்றுவேன். The Lord says that I will pour my spirit upon your seed. உன் பிள்ளைகள் நசரேயர்களாய் மாறணும். Your children should become Nazarite. உன் பிள்ளைங்க எலியாவை போல மாறணும். Your children should become like உன் Elijah. பிள்ளைகள் எலிசாக்களை போல மாறணும். Your children should become like Elisha. உன் பிள்ளைகள் தெபோராளை போல மாறணும். Your children should become like உன் Deborah. பிள்ளைகள் பவுலை போல மாறணும். Your children should become like Paul. உங்கள் வாலிபரில் அநேகரை நான் நசரேயனாய எழும்ப பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். And the Lord promises that
youth will change as the Nazarite. உனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கானா, அவன் யோவான் ஸ்நானனை போல வரட்டும். If it is only one son, let us become like John the Baptist. இப்படி உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். என் பிள்ளை சியோனில வந்து நிக்கணும், அது என் கண்ணை எருசலேமில் இருந்து பார்க்கணும்னு நீ ஆசைப்படணும். Like this you should have a thirst concerning your children. My child should stand on Zion and my eyes should see from Jerusalem. தன்னுடைய பிள்ளை சிலுவையிலே தொங்குகிறத மரியாள் பார்த்து அப்படியே வேதனைப்பட்டா. ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை ஊடுருவி போகும்னு பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. Mary saw that her son is being crucified and her heart was grieved, and this was the prophetical word that the sword shall go in your heart was the prophetical word. அதே கண்கள் இன்றைக்கு பிதாவின் சந்நிதியிலே பிதாவுக்கு வலது பார்சத்திலே தன்னுடைய குமாரன் வீற்றிருப்பதை அவள் காண்கிறாள். That same eyes is seeing him seated with the Father on his throne. என் பிள்ளை சியோன்ல நிக்கணும் ஆண்டவரே, நான் போய் அதை பார்க்கணும், எருசலேமில் இருந்து பார்க்கணும்னு சொல்லணும். நீ My son, my child should go and stand on Zion. I should see him from Jerusalem. நீங்க உங்களில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? How many of you with that vision had come into this religion? உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon thy seed. சும்மா அந்நிய பாஷை அல்ல, Not just tongues, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, but the spirit of ஒரு supplication, கிருபையின் ஆவி, but the spirit of grace. ஒரு பயமுள்ள ஆவி அல்ல, தெளிந்த புத்தியுள்ள பலமும் அன்பும் உள்ள ஒரு ஆவி. It's not the spirit of fear, but the spirit which is clear understanding and சத்திய love. ஆவி வந்து அந்த பிள்ளைகள் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தப்படுகிற தன்மை. When the spirit of truth comes, this leading these children in all the truth. ஞானம், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Wisdom, knowledge and the fear of God. கர்த்தருக்கு பயப்படுறாங்களா? Are they fearing God? உன் பிள்ளைங்க ஊழியக்காரங்களுக்கு பயப்படுறாங்களா? Are your children fearing the servants of God? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? Is there the fear of God in them? தேவ சமூகத்தை குறித்து பயம் இருக்கா? Are they fearing the presence of God? கர்த்தருடைய சமூகத்துல எப்படி உட்காரணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறியா? Have you taught them as to how to be seated in the presence of God? கர்த்தருடைய சமூகத்துல எப்படி Dress பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறியா? Have you taught them as to how to dress in the presence of God? கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போடணும்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கு ட்ரெய்னிங் கொடுத்திருக்கிறியா? Have you given training to your children, asking them to kneeling down in the presence of God? எப்படி எல்லாத்தையும் பழகணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறியா? Have you taught them as to how to go on with everybody? இதெல்லாம் சொல்லி கொடுக்காம நீ வந்து உலக அறிவை நீ பணத்தை செலவழிச்சு சொல்லி கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்ல. Leaving all this for the worldly knowledge, is spending your money and teaching them is of no use. முதலாவது கர்த்தர் சொல்றார் ஆசீர்வாதம் இல்ல, முதலாவது ஆவியை ஊற்றுறேன். Firstly, the Lord does not promise this blessing, but he is pouring his spirit. இரண்டாவது நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். It is only secondly he is giving his blessing. முதலாவது உன் சந்ததி மேல ஆசீர்வாதத்தை ஊத்துனா அவன் போயிட்டே இருக்கான். If he should pour out the blessing upon your seed, firstly he will just go on. அவனுக்கு தேவைகள் படிச்சிட்டான், அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, அப்படிதான் அவன் போயிட்டே இருக்கான். அவனை ஒன்னாலும் கட்டுப்படுத்த முடியல, தேவனுடைய கட்டுப்பாட்டிலே அவன் கிடையாது. He's learned and he's got all the blessings of this world and he's not controlled by you, nor be controlled by God. முதலாவது கர்த்தர் என்ன பண்றாரு? What does the Lord do first? First அவனுக்கு ஆவியை கொடுக்கிறார். Firstly he is pouring his spirit. அப்ப அவன் வாழ்க்கையில என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிக்கணும்ங்கற ஒரு மனப்பக்குவம் வந்த பின்பு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Then in his life, when he has the attitude as to whatever he does, the Lord will be with him, then he is giving his blessing. அப்ப அவன் எவ்வளவு உயரத்துல போனாலும் கர்த்தரை விட மாட்டான். Then however high he is, he will honor the Lord. எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் தெய்வத்தை விட மாட்டான். Then whatever progression he is going to, he will not leave the Lord. இவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை போதித்து கண்டித்து அவனை உணர்த்தி அவனை சரியான பாதையில கொண்டு செல்கிறார். The spirit within him will correct him and will chastise him and it will take him in the right path. நம்ம இப்ப என்ன செய்றோம்? முதலாவது ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்த பிறகு இவங்களுக்கும் சோறு போட மாட்டேங்கறான், கோயில் பக்கமும் வர்றது இல்ல. But what we are doing is receiving the blessings and giving to our children, and finally he is not honoring them, neither he is coming to the church. அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாத தன்மைக்கு காரணம், ஆவிக்குரிய தன்மையில முன்னேறாததுக்கு காரணம், உங்களில் அநேகர் இன்னும் யெஷூரனாய் மாற்றப்படவில்லை. Dearly beloved, the reason for your children or your family members not to be blessed is you have still not been changed as children. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது. The spiritual and material needs and blessings of your children is based upon your growth of your spiritual life. எலிசபெத் குறித்து நீங்க படிச்சு பாருங்க. You read about Elizabeth. சகரியாவை குறித்து பைபிள்ல படிச்சு பாருங்க. Read about Zechariah. அவங்க ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். They lived an exemplary life. ஆனபடியால கர்த்தர் என்ன பண்ணாரு? Therefore what did the Lord do? அவருடைய சந்ததியை ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் அவனை உருவாக்கினார். The Lord made their hair as a great prophet. இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவனாய் அவனை உருவாக்கி நல்ல ஒரு பாத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். The Lord formed him as a great vessel that he might baptize even Jesus. அந்த பெற்றோர்கள் ஒரு யெஷூரனை போல
போல இருந்தார்கள். Those parents were like Jeshurun. பிள்ளைகள் வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாய் உருவானார்கள். The children were formed as a powerful prophets. பிலிப்பு ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். Philip was a good man of God. அவனுக்கு 4 பெண் பிள்ளைகள். He had 4 female children. ஒரு வீட்ல ஒரு பொன் பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? There are so many who are suffering with one female child. அதே வீட்ல 2 பிள்ளைங்க இருந்தா அவ்வளவுதான் தொலைஞ்சான் அவன். If there are 2 girls, then he is gone. இன்னும் 3 பொம்பளை பிள்ளைங்க ஒரு வீட்ல இருந்தா என்ன ஆகுறது? And yet 3 of them, what will happen in the family? ஆனா பிலிப்புவின் வீட்ல 4 பெண் பிள்ளைகள். But in the house of Philip were 4 female children. 4 பிள்ளைகளும் கன்னியாஸ்திரிகள். And all the 4 were virgins. 4 பேரும் தீர்க்கதரிசிகள். And all the 4 were prophets. ஒரு தகப்பன் தம் பிள்ளையை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கான் பாருங்க. See how the father has formed his children. எப்படி வளர்த்திருக்கான் பாருங்க. See how he has grown them. அவனுடைய மைண்ட்ல அந்த பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருந்ததுன்னு பாருங்க. See what kind of vision he had about the children in his mind. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Acts chapter 21 verse 9. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். He had 4 young daughters who were virgins who did prophesy. 4 பிள்ளைகளும் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளியே வரும். And all the 4 daughters said that the Lord spoke like this and the word of God will come out. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சந்ததியை அவன் வைத்திருந்தான். He had a generation who lived a spiritual life. உன் பிள்ளை ஜெபம் பண்றானா? Is your children praying? சரி, நீங்களும் பிள்ளைகளை பத்தி இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கீங்களே, உங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்துல இங்க இல்ல, எங்கயாவது ஒரு இடத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்திருப்பானா? You have begotten your children and they will come here. Is your son seated in any of the seats in the church of God? இங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்திருக்கானா? Is he here or anywhere else seated in the presence of God? எங்கயாவது ஒரு இடத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்திருக்காளா? உன் பிள்ளை மகள் உட்கார்ந்திருப்பாளா? Is your daughter seated in anywhere in the presence of God? நீ யெஷூரனா இருந்தால் கர்த்தர் உன் சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவார். If you be a Jeshurun, then the Lord will pour out the Spirit on your seed. ரட்சிக்கப்படுறது ஒரு பகுதி. Being saved is on one hand. ஸ்பிரிச்சுவல்ல வர்றது இன்னொரு பகுதி. Coming into spiritual angle is another hand. அந்த ஸ்பிரிச்சுவல்ல பூரணத்தை கடவுளுக்கு நீதிமானாக வாழ்கிறது முக்கியமான ஒரு பகுதி. And going to the perfection that spiritual life and living as a righteous person is most important. இந்த யெஷூரனை குறித்து என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? What is it told about Jeshurun? இன்னைக்கு अनेகர் சபைக்குள்ள வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல்ல வந்தா கூட ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு சில தெய்வீக குணங்கள் இல்ல. Today many of them are come spiritually in the church, and many of them do not possess the divine character. நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். And beware that one who is standing should not fall. நான் நிற்கிறேன் என்று நீ சொல்லாத, கிருபையில நிற்கிறேன்னு சொல்லு. Don't say that you are standing, say that you are standing by grace. ஒரு சிலர் இந்த சபைக்குள்ள வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல வந்த பிறகு கூட தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள். Some of them even after coming into this church to a higher standard of spiritual life are stumbling. இதுதான் யெஷூரனுக்கும் ஒரு விசை சம்பவித்தது. This is what happened to Jeshurun once. உபாகமம் Deuteronomy 32ஆம் அதிகாரம் chapter 32 15ஆம் வசனத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த யெஷூரன் இன்ட்ரோ듀ஸ் ஆகிறார். verse 15, the firstly Jeshurun is introduced. அங்கதான் அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. It was in his life, at this point is taking place in his life. அங்கதான் யெஷூரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். It is at this place he is called as Jeshurun. உபாகமம் 32ல 15ஐ பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 32 verse 15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணிந்த போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இங்கதான் யெஷூரன் என்று இந்த பாட்டுல வர்றார். It is in this song that he is called as Jeshurun. 31ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இந்த பாட்டின் வார்த்தைகள் என்று சொல்லி இருக்கிறார். In chapter 31 the last verse says that the words of this song. 32ஆம் அதிகாரம் வந்து பாட்டு. And the chapter 32 is a song. வானங்களே செவிகொடுங்கள் அப்படினு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அது ஒரு பாட்டு. And it's a song which says give ear o ye heavens. இந்த கவிதையில தான் 15ஆம் வசனத்துல யாக்கோபு இஸ்ரவேலா மாறி இஸ்ரவேல் யாரா மாறறான்? யெஷூரன் என்று அழைக்கப்படுகிறார். It is in this poem that in the 15th verse that Jacob is turned as Israel and Israel is turned as Jeshurun. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல வந்தவங்க கூட சில நேரங்களிலே மனுஷீகமாக மாம்சீகமாக மாறுறாங்க. Those of them who have come to this spiritual good standard itself are changed as carnal people or fleshly people. அதுக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு மாடல் வந்து கலாத்தியர் சபை. And the example of the New Testament is Galatian church. அந்த சபையை குறித்து சொல்லி இருக்கிறது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின சபை. And of that church it is said that they have begun in the spirit. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிய பார்க்கிறீர்களோ? You who have begun in the spirit, are you wanting to end in the flesh? முன்னே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the pleasantness which you had in the beginning? ஆரம்பத்துல இந்த கலாத்தியர் சபை ஒரு பெரிய தெய்வீகமான ஒரு சபை. In the beginning this Galatian church was a good church. ஊழியக்காரங்கன்னா கடவுள் மாதிரி அவங்களுக்கு. When it is the servants of God, it will look as God to them. அப்படியே உயிரை விட்டுருவாங்க. They will give their own life. ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது. But now it's not so. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா when you read in Galatians chapter 4, அங்கே சொல்லி
சொல்லி இருக்கிறது. It is said like this. 15ஆம் வசனத்திலே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Verse 15 it is said, where is then the blessedness you speak of? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். You would have plucked out your own eyes and have given to me. 14ஆம் வசனத்திலே In verse 16, என் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமல் அரோசியாமல் என்னை தேவதூதனை போல என் கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். in verse 14 it is said, my temptation that was in my flesh despise not, nor rejected, but received me as an angel of God, even as கலாத்தியர் சபை Jesus. ஆரம்ப காலங்களிலே ஊழியக்காரங்களை எந்த அளவுல கண்ணோக்கி பார்த்தது என்று பாருங்கள். You see how the Galatian church looked at the servants of God. தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல ஊழியக்காரங்களை பவுல பார்த்தாங்க. They beheld Paul or the servant of God as an angel of God, as Christ Jesus. ஆனா இப்போ என்ன செஞ்சிட்டா ஒருத்தனை அடிச்சிட்டாங்க. But now what is happening is they are beating against each ஒருவரை other. ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் சாவீர்கள் என்று இப்ப வார்த்தை வருகிறது. The word of God says that if you should bite against one another in your flesh, then ye shall die. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது In verse chapter 5 verse 7 you நீங்கள் see, நன்றாய் ஓடினீர்களே. ye did run well. இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது? But now what happened to you? அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? But what do we understand from this? யேசுவனாய் மாறினவர்கள் கூட இன்னைக்கு अनेகர் தடுமாறுகிறார். Even those of them who have become as Jeshurun, many of them are stumbling. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The reason for this is, கொழுப்புன்னு சொல்லி இருக்கு. it is said about fatness. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is how the word of God says. யேசுரன் கொழுத்து போய் நினந்துள்ளி உதைத்தான். Jeshurun waxed fat and grown thick and he is kicking. இப்போ அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வந்துருச்சு. Now he is having a self pride. நான் என்கிற ஒரு அகந்தை வந்துருச்சு. He is having a pride saying I. நம்முடைய நான் என்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. He's got the pride saying I. பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த தூதன் கூட பூரணத்திலிருந்து அவன் தன்னுடைய தோல்வியை ஏற்படுத்த ஆரம்பித்தான். Even the perfect angel of God who is created perfect, he was from that perfection going on to defeat. 73ஆம் சங்கீதம் Psalm 73 7ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது verse 7, அங்கே இருதயத்துல கொழுப்பை பத்தி பைபிள் சொல்லுகிறது. we read about the fatness of the heart. இன்னைக்கு கொலஸ்ட்ரால் ஆகி எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? Today because of cholesterol many of them are dying. அநேகருக்கு கண்கள்ல கொழுப்பு. So many of them have fatness in eyes. 73ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. Psalm 73 verse 7 it said their eyes stand out with fatness and look their heart with wish. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When you read in Matthew chapter 13, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? அங்கே இருதயத்திலே கொழுப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. That it is said of fatness in heart. மத்தேயு 13:15 பார்க்கும் பொழுது When you read in Matthew 13:15, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? அவர்களுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. Their heart is waxed gross. இருதயம் கொழுத்து போய் இல்லாவிட்டால் கண்கள் கொழுத்து போய் இல்லாவிட்டால் யேசுரனை போல கொழுத்து போய் அநேகர் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்துல நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு கூட அவர்கள் பின்மாற்றத்திலே சந்திக்கிறார்கள். Their heart is waxed with fatness, or their heart or their eyes is waxed with fatness, and some of them are waxed like Jeshurun, and in their spiritual life they are kicking like Jeshurun. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? But what did the Lord do? இந்த யேசுரனை ஒரு தட்டி சரிப்படுத்தினார். He knocked out this Jeshurun and he made him right. கர்த்தர் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். And the Lord began to reign over him. அதனால தான் நான் சொல்றேன் யேசுரனாய் மாறுங்கள். உங்களை விட மாட்டார். அடிச்சு நொறுக்கி உருவாக்கி கொண்டு போய் நிறுத்திடுவார். But you become like Jeshurun, the Lord will not leave you. He will chastise you, he will rebuke you, and will make you stand. உபாகமம் 33 நான் பார்க்கும் பொழுது, when you read in Deuteronomy chapter 33, உபாகமம் 33:5 இந்த யேசுரனை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? reading in Deuteronomy chapter 33 verse 5, what is told about Jeshurun? உபாகமம் 33:5 நான் பார்க்கும் பொழுது, Deuteronomy 33:5, அவர் யேசுரனுக்கு ராஜாவாய் இருந்தார். he was a king in Jeshurun. உன் லைஃப்ல அவர்தான் ஆளுகை செய்கிறவராக இருக்க வேண்டும். In your life it is he who should reign on you. உன் பிள்ளைகள் வாழ்க்கை, உன் வாழ்க்கை, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய தொழில், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய போக்கு வரத்து, உன்னுடைய ஒவ்வொரு அசைவு, உன்னுடைய உட்கார்தல், உன்னுடைய எழுந்திருக்குதல், எல்லாவற்றுக்கும் அவர்தான் ஆளுகை ராஜாவாய். In your life, in your ministry, in your prayer, in your faith life, in all your life, in your going and in your coming, and he should reign as king. நீ யேசுரனா இருந்தா அவர்தான் உன்னுடைய ராஜா. If you be as Jeshurun, he is your king. அவருடைய பிசினஸ் அவரே கண்ட்ரோல் பண்ணுவார். He will control your business. உன்னுடைய தொழிலை அவர் நடத்துவார். He will control your business. உன்னுடைய புரோகிராம் அவரே புரோகிராம் பண்ணுவார். And he will he will schedule your program. உன்னுடைய ஊழியத்தை அவரே நடத்துவார். And he will do your ministry. ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், one servant of God says, ஆரம்பத்திலே நான் ஊழியம் செய்தேன். in the beginning I did the ministry. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு, நானும் தேவனும் இணைந்து ஊழியம் செய்தோம். And after few days he says that I and God
unitedly did the ministry. இப்ப வயசான பிறகு சொல்றாரு, இப்ப நான் ஊழியம் செய்யல, அவர்தான் ஊழியம் செஞ்சிட்டு Now இருக்காரு. after he's become aged, he says that I am not doing the ministry, but he is doing the ministry. இதுதான் தெய்வீகமான ஒரு அனுபவம். This is a divine experience. நாம் யெஷூரனாய் மாறும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ராஜாவாய் இருப்பார். When we become like Jeshurun, God will be like a king to him. இன்னைக்கு இந்த கூட்டத்துல எத்தனை பேர் யாக்கோபு? How many of you are Jacob here in this meeting? எத்தனை பேர் இன்னைக்கு இஸ்ரவேலாய் உட்கார்ந்து இருக்கீங்க? How many of you are seated like Israel here? இந்த ரெண்டு சீட்டுமே ஃபெயிலியர் சீட். These both seats are failure seats. யாக்கோபும் தோத்து போன ஒரு நபர் தான், இஸ்ரவேலும் தோத்து போன ஒரு நபர் தான். Jacob and Israel are defeated members. ஆனால் யெஷூரன், But Jeshurun, யெஷூரனுக்கு தான் கர்த்தர் வர்றார். it is to Jeshurun that the Lord is coming. யாக்கோபுக்காக இயேசு வரவில்லை. It is not for Jacob that Jesus is coming. இஸ்ரவேலுக்காக இயேசு வரவில்லை. Jesus did not come to Israel. நீங்க பாருங்க, இப்ப எழுத்தின்படி பாருங்க, இயேசு ரகசிய வருகையில வரும் பொழுது இஸ்ரவேலுக்காக வர்றதில்லை. யாருக்காக வராரு? சபைக்காக வராரு. Literally you see that Jesus is not going to come back for Israel but for the church. சபையிலும் கூட யாக்கோபா இருக்கிறவனுக்கு வரல. It's not for Jacob in the church. சபையில கூட இஸ்ரவேலா இருக்கிறவனுக்கு வரல. It's not for Israel in the church. இந்த சபையிலும் நீ யெஷூரனா இருந்தா உனக்காக ஆகாய மண்டலங்களில் இயேசு வருகிறார். Even in this church, if you are Jeshurun, the Lord is coming in the sky. உபாகமம் 33:26 ஐ பார்க்கும் பொழுது, When you read in Deuteronomy chapter 33 verse 26, வானங்களில் இயேசு வருகிறது யாருக்காக? who is the Lord coming in the sky? வாசியுங்கள், உபாகமம் 33:26. Deuteronomy 33:26. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். யாருக்காக இயேசு ஏறி வருகிறார்? Who is Jesus coming up? ஆரவாரத்தோடும் தேவ எக்காளத்தோடும் மேகங்கள் மேல் வருகிறாரே, அவர் யாருக்காக வருகிறார்? He is coming with the sound of the trump and with the sound of the archangels. Whom is he coming for in the sky? எக்காள சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவ எக்காளத்தோடும் அவர் இறங்கி வருவதனுடைய ரகசியம் என்ன? What is the secret of him coming with the trump of the and with the sound of the archangels? What's the secret of சபைகளிலே this? இருக்கிற யாக்கோபை சேர்க்கும்படியாகவா? Is he coming to gather the Jacob in the church? எல்லாரையும் ஏமாத்திட்டு துக்கப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை சேர்க்கவா வர்றாரு? Is he coming and to gather the ones who are grieving the others and deceiving the others? ஜெபிச்சு உலக ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு இம்மைக்காக ஜீவிக்கிற கூட்டங்களுக்காக இயேசு வருகிறாரா? Or is Jesus coming to the ones who are praying and receiving the earthly blessings? தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். அநேக உபத்திரவங்களின் வழியாக இந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக யெஷூரனாக வாழ்வே தேவனுக்காக அர்ப்பணித்து இயேசு போதும் என்கிற வாழ்க்கையிலே என் சந்ததி ஆவிக்குரிய சந்ததியாய் சீயோனிலே எருசலேம் வந்து சேர வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ள யெஷூரர்களுக்காக இயேசு ஆகாய மண்டலங்களில் வருகிறார். All those who live a godly life will be persecuted, and to the ones who are living a life of full of persecution in this world, unto them who are living like Jeshurun in this world, the Lord Jesus is coming in the mid skies. யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. There is nobody else like the God of Jeshurun. பாருங்க, இப்ப யாக்கோபு அட்ரஸ் கிடையாது. Now there is no address of Jacob. யாக்கோபு மரித்து விட்டான். Jacob is dead. இஸ்ரவேல் அழிக்கப்பட்டு விட்டது. Israel is destroyed. இப்பொழுது யெஷூரனே நின்று கொண்டிருக்கிறார். Now it's Jeshurun who is standing. உனக்குள்ள இருக்கிறதான ஆவிக்குரிய பெருமை, பூமிக்குரிய பெருமை எல்லாம் போக வேண்டும். The pride, the spiritual pride and the material worldly pride from you should go. இந்த சபையில உள்ள எல்லாருக்கும் வரதில்லை. இந்த சபையில யாரா இருந்தாலும் யெஷூரனாய் மாறினவங்களுக்கு தான் இயேசு வர்றார். He is not coming from all of them in the church, but whoever is turned is Jeshurun in the church, only to them he is coming. கடவுளுடைய நீதிமான்களாய் மாறினவர்கள், Those who have become the righteous of God, இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், those who have become righteous by the blood, விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், those who have become righteous by faith, அழைப்பினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், those who have become righteous by calling, அறிக்கையினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், those who have become righteous by confession, நீதிமானாக தேவனால் மாற்றப்பட்டவர்கள், those who are changed as righteous by God, கிரியைகளில் நீதிமான்களாய் வெளிப்பட்டவர்கள், those who are turned as righteous by their work. இப்படிப்பட்ட நீதிமான்களுடைய கூட்டத்துக்கு தான் இயேசு வர்றார். Only to such people who are righteous the Lord is coming. நீதிமான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். Only the righteous are being caught up. இத தான் ஏசாயா சொல்றார், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். That is why prophetical Isaiah says that the righteous are caught மனதிலே up. சிந்திக்கிறவன் ஒருவனும் இல்லை. And there is no one to consider in his mind. யாருக்காக இயேசு வருகிறார்? To whom is Jesus coming? அந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு அட்ரஸே கிடையாது. There is no address of Jacob at all. யாக்கோபு மறைந்து விட்டான். And Jacob is hidden. இஸ்ரவேல் அப்படியே மறைந்து போனான். Israel is hidden. இப்பொழுது நிலைத்திருந்தது யெஷூரனே. The one who is abiding is Jeshurun. யெஷூரனுக்கு தான் இயேசு ஆகாய மண்டலங்களில் வருகிறார். It is for Jeshurun that Jesus is coming in the skies. இது எப்ப உள்ள ஒரு தீர்க்கதரிசனம் பாருங்களேன். See, when is this prophecy? இந்த தீர்க்கதரிசனம் நமக்குரியது. This prophecy is for us. அவர் சொல்ல, உனக்கு சகாயமாய்
that he might help you வானங்களின் மேலும் in the sky. தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். And with his excellency he is riding on the skies. யாருக்காக வர்றாரு? Whom is he coming for? யாருக்காக? Whom is he coming for? யெஷூரனுக்காக வருகிறார். He is coming to Jeshurun. யெஷூரனை போல மாறினவங்களுக்கு தான் இயேசுவுடைய வருகை ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும், இணையக்கூடிய தன்மை வாய்ப்புள்ளதாய் இருக்கும். Only to the ones who are turned as Jeshurun, the coming of the Lord will be a blessing and it will be a place of uniting you with the Lord. யெஷூரனாய் மாறினால் உன் சந்ததி ஆவியினால் ஆசீர்வதிக்கப்படும். If you become like Jeshurun, then your seed will be blessed by the Spirit. நீ யெஷூரனாய் மாறினால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். If you become like Jeshurun, your seed will be blessed. உங்களில் எத்தனை பேர் யெஷூரனாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you desire to be turned as Jeshurun? அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலே கண்களை மூடுங்க. If so, then close your eyes in the presence of the Lord. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோபுக்கோ இஸ்ரவேலுக்கோ இயேசு வருகிறதில்லை, யெஷூரனுக்கு மாத்திரமே இயேசு வருகிறார். Understand this, that Jesus is not coming for Jacob or Israel, he is coming only for Jeshurun. அவர் உன்னை உண்டாக்கினார். He is the one who has formed us. உன்னை உருவாக்கினார். He has created us. இன்றைக்கு நீ உனக்கு உதவி செய்கிறார், துணை நிற்கிறார். And today he is there to help you and is with you. நீ யாக்கோபா இருந்தாய். If you were Jacob, உன்னை இஸ்ரவேலாய் மாற்றினார். he changed you as Israel. இப்பொழுதோ கர்த்தர் உன்னை யெஷூரனாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். And now the Lord is forming you as Jeshurun. எத்தனை பேர் யெஷூரனாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to be changed as Jeshurun? நீ யெஷூரனாய் மாறும் பொழுது எக்கால சத்தம் உனக்கு கேட்கும், உனக்காகத்தான் அவர் ஆகாய மண்டலங்களில் வருகிறார். When you are changed as Jeshurun, it is for you that the Lord is coming in the skies and you will hear the trumpet sound. யெஷூரனாய் மாற விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. All those who want to become like Jeshurun, close your eyes and kneel down. ஒரு விஷயம் நம்மை தாழ்த்த வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. It is the time for us to humble for a moment. சில நிமிடங்கள் நம்முடைய பலவீனங்களை தூக்கி எறிந்துவிட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. For some moments let us throw away our weakness and kneel down and look unto the Lord. பயப்படாதே. Do not fear. யெஷூரனே நீ பயப்படாதே. O Jeshurun, do not fear. நான் உன்னை உண்டாக்கினேன். For I have formed உன்னை you. உருவாக்கினேன். I have created நான் you. உனக்கு துணை நிற்பேன். And I will be with you. நான் உனக்கு கடைசி வரை துணை செய்வேன். I will help you till the end. நீ யாக்கோபா இருந்தாய். You were Jacob. உன்னை இஸ்ரவேலாய் மாற்றினேன். I changed you as Israel. நிச்சயமாய் உன்னை யெஷூரனாய் மாற்றிக் கொண்டு இருக்கிறேன். And sure I am changing you as Jeshurun. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். Your seed will be blessed. உன் சந்ததி அபிஷேகிக்கப்படும். Your seed will be anointed. உன்னுடைய வறண்ட நிலங்கள் தண்ணீர் தடாகமாய் மாறும். Your dry grounds will flood with water. கர்த்தர் அப்படி சொல்லுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி நெடுமுழங்கால் போடுவோம். All those who believe that the Lord is telling like this, close your eyes and kneel down. சில நிமிடங்கள் பரத்தை நோக்கி பார்ப்போமாக. For some moments let us look unto heaven. கர்த்தாவே என்னை யெஷூரனாய் மாற்றும். Lord, you changed me as Jeshurun. என்னை எவ்வளவோ மாற்றினீர், ஆனாலும் கூட சில நேரங்களிலே நான் நினந்துள்ளி நான் உம்மை உதைத்து என் கண்மலையாகி உம்மை அசட்டை பண்ணி உம்மை மறந்து போய்விட்டேன். You have changed me so much, but I have waxed fat and I have grieved you and have kicked you and have lost the rock which you have formed me. உன் கண்மலையாகிய தேவனை மறந்தாய் என்று குற்றம் சாட்டப்படுகிறான். And he is accused that he has forgotten the rock which is the Lord. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. தலையை உயர்த்துங்கள். Let's all lift up our heads. முடிந்தால் நீங்கள் கண்களை மூடி முழங்கால் படிக்கிறதுல தவறே கிடையாது. If possible for you to kneel down and close your eyes, it's not wrong. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே யெஷூரர்களை இந்த கூட்டத்திலே சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். The Lord has come in our midst to meet people who are Jeshurun. இன்றைய மெசேஜ் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுவது. Today's message is Jacob being turned to Israel. இஸ்ரவேலை யெஷூரனாய் மாற்றுவது. And Israel being changed to Jeshurun. மெயினாக கர்த்தர் யெஷூரர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And to the ones who are Jeshurun, the Lord is speaking. யெஷூரனாய் மாற்றும்படியாக அவர் போராடி கொண்டிருக்கிறார். And the Lord is striving to change you as Jeshurun. கர்த்தாவே என்னை யெஷூரனாய் மாற்றும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். How many of you say that Lord change me as Jeshurun? Lift your hands. நீர் வரும்பொழுது நான் யெஷூரனாய் நிற்க வேண்டும். When you should come, I should stand as Jeshurun. நான் யாக்கோபாய் வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. Enough for the days that I lived as Jacob. எத்தனாக வாழ்ந்த காலங்கள் போதும். Enough for the days that I lived as a deceiver. ஏமாற்றி வாழ்ந்த காலங்கள் போதும். Enough for the days that I deceived and lived. நான் செஞ்சது நியாயம்தான், நியாயப்படிதான் நான் ஆசீர்வாதத்தை வாங்கினேன்னு சொல்லி நியாயம் பேசி நீதிகரிச்ச நாட்கள் போதும். Enough for the days that I have justified, that I have rightly gained my blessing. நீ நியாயமாக வாழ்ந்தாலும் கூட உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காகத்தான் அப்படி வாழ்ந்திருக்கிறாய். Even if you have justly lived, you have lived for the blessing of this world. உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, ஆனா உன் சந்ததி சீயோனா எருசலேமாய் மாறணும்னு என்னைக்காவது ஜெபித்தாயா? You are praying for your seed, but have you prayed that your generation should become a Zion in Jerusalem? பிள்ளை இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே ஒரு பிள்ளை கொடுத்தால் அவனை சீயோனாய் உருவாக்குகிறேன். You pray for your children, Lord, if you should give me a child, I will form him as Zion. பிள்ளை உள்ளவர்கள் சொல்லுங்க, கர்த்தாவே என் பிள்ளையை சீயோனாய் நீர் மாற்றும்படியாக நான் உம்முடைய கரத்திலே தத்தம் செய்கிறேன். All those who have children, yes, we pray saying, Lord, I give my son into your hands that he might become as Zion.
நான் பரலோகத்தில் வரும் பொழுது சீயோன் மலையிலே உம்மோடு என் பிள்ளை நிக்கிறதை நான் காண ஆசிக்கிறேன். When I come to heaven, I want to see my child standing on Zion with you. செபதேயு அந்த மனைவி சொன்னாள், என் 2 பிள்ளைகளும் சிங்காசனத்திலே ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் இருந்தால் போதும், எனக்கு இந்த உலகத்திலே என் பிள்ளைகளால எனக்கு எந்த நன்மையும் வேண்டாம், சிங்காசனத்திலே என் பிள்ளைகள் வந்து சேர்ந்தால் போதும் என்று சொன்னாள். This wife of Zebedee said that my 2 sons, if they should stand one on the left and right on the throne of God, that is sufficient. I do not want anything else. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவளாய் மாற வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire your children to be spiritual? அப்ப நீ யேசுரனாய் மாறு. Then you become a Jeshurun. சகோதரனே சகோதரியே, நீ யேசுரனாய் மாறு. Brother sister, become a Jeshurun. நீ யேசுரனாய் மாறினால் if you become கர்த்தர் உனக்கு ராஜாவாய் இருப்பார். the Lord will be as king. அவர் உன்னை ஆளுகை செய்வார். He will reign over you. முழுவதும் அவர் பொறுப்பில் இயங்கும். Everything will exist in his inheritance. யேசுரனுக்காக இயேசு வருகிறார். It is for Jeshurun that Jesus is coming. யேசுரனுக்காக இயேசு ஆகாய மண்டலங்களில் வானங்களில் வருகிறார். For Jeshurun, Jesus is coming in the skies. Alabala, Kikarabala, Tirabala, Tirabala. Rehebena Banka, Rebecca Dabala Kadabakati. Hallelujah. Rabakadabalam, Tidibikadabakaturabal. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆமென், யேசுரனாய் மாறும்படியாக தேவனுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். அவர் உன்னை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. யேசுரனாய் உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிகடாபாலா, கதிகடாபாலா. Hallelujah, hallelujah. Rebecca dabala tira tiramania. Ekadabakadabaka. Amen, amen. ஆம். பெற்றோர்கள் இந்த விஷயத்துல நல்லா நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம். இப்படியே போய் உட்கார்ந்து ஒதுங்கிர கூடாது. உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் இவ்வளவு நேரம் கர்த்தர் பேசுறார். உன் லைஃப்ல இருந்துதான் நீ வேர் அந்த கிளைகள் தெய்வீகமாய் மாறணும். ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு உன் பிள்ளைக்காக ஜெபிக்கலன்னா என்ன தகப்பன், என்ன தாய்? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தாவே, என் பிள்ளைகள், என் சந்ததி ஆவியினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நேரம், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உன் பிள்ளைகளை மகிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் உன்னை ரட்சித்தது.
இத்தனை விபத்துகளிலிருந்து உன்னை பாதுகாத்தது, இத்தனை மரண போராட்டங்களிலிருந்து உன்னை தப்புவித்தது, உன் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தது, உன் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தது, உன் கால்களை விழுகைக்கு தப்புவித்ததுக்கு காரணம் ஒரே நோக்கம், நீயும் உன் பிள்ளைகளும் யெஷூரர்களாய் மாறும்படியாக. எப்படியாயினும் நீயும் உன் சந்ததியும் யெஷூரனாய் மாறி ஆகாய மண்டலங்களில் அவர் வரும் பொழுது அவரோடு கூட நீ போய் சேர வேண்டும். அந்த தரிசனத்தோடு, அந்த நிச்சயத்தோடு தான் கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து உன்னை வழிநடத்தி வருகிறார். ஆம், மெய்யாகவே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது நானும் என் பிள்ளைகளும், ஏன் அதற்கு பிறகு உண்டாகிற சந்ததிகளும் யெஷூரர்களாய் மாற வேண்டும் என்கிற ஒரு தனியாத தாகம் எனக்குள் இருக்கிறதுன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்தேன். இது ஸ்கூல் அல்ல, ஆனா நம்முடைய வாஞ்சையை தேவையான சன்னிதானத்தில் தெரிவிக்கிற ஒரு அருமையான நேரம். இந்த வாஞ்சையை கர்த்தர் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுவார். இனிமேல் உனக்குள்ள ஒரு சேஞ்சிங் உண்டாகும், உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். அது தெய்வீகமான ஒரு மாற்றமாய் மாறும். அவர்கள் யெஷூரர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் பொழுது உன் சந்ததி மகிமையாய் மறுரூபம் அடையும். யெஷூரனே பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணை செய்வார். கர்த்தர் உன் சந்ததிக்கு உதவி செய்வார். உன் சந்ததி ஆவியினால் நிரப்பப்படும். உன் சந்தானம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், யெஷூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். யெஷூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுமே, பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுமே, பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. புள்ளின் நடுவே நீர்க்கால்கள் ஓரமாய் அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. புள்ளின் நடுவே நீர்க்கால்கள் ஓரமாய் அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. யெஷூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். யெஷூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்றும்
என்றென்றும் நான் நம்புவேன். சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுமே, பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுமே, பிள்ளைகளை என்று ஆசீர்வதியுமே. புல்லின் நடுவே நீ கால்கள் ஓரமாய் அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. புல்லின் நடுவே நீ கால்கள் ஓரமாய் அலறி செடிகள் போல் வளர்ந்திடவே. யேசூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். யேசூரனே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்று நான் நம்புவேன். என்று உரைத்த ஆண்டவரே, உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். உம்மை என்றென்றும் நான் நம்புவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரிக்கலாபாகதரா. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு அபிஷேகத்தோடு நாம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். அது என்ன அபிஷேகம் தெரியுமா? இந்த வசனத்தின்படி யேசூரனாய் மாற்றக்கூடிய ஒரு சக்தி உனக்குள்ளே இறங்க போகிறது. ஆமென். யாக்கோபாய், ஒரு வல்லமை உன்னை மாற்றி உன் வாழ்க்கையை எத்தனாக ஏமாற்றுக்காரனாக வஞ்சிக்கிறவனாக ஒரு சாடிஸ்டாக உன்னை உருவாக்கி வைத்திருந்த வல்லமையை அழித்து ஒரு பெயர் கிறிஸ்தவனாக விசுவாசியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய தன்மையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வருகிறது. இப்பொழுது வரக்கூடிய சக்தி யேசூரனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த யேசூரனாய் என்னை மாற்றும் என்கிற அந்த வல்லமை, ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய சக்தி எனக்குள் வர வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தாவே, அந்த யேசூரனுடைய வல்லமை எனக்குள் வரட்டும். திடாபாக்கா திடா திடா திடாபாலாக்கா திடாபானியா. Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah. Amen, 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 amen. திடாபாக்கா திடானியா. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தாவே, யேசூரனாய் மாற்றக்கூடிய ஆவி அபிஷேகம் என்மேல் இறங்கட்டும். ஓராபாக்கா திடாபாலாக்கா திடாபான் திரி கராப் திடானியா. Hallelujah. ரிதிரி விடாபாலாக்கா டாபாக்கா. ஆமென். இந்த ஒரு கூட்டம் யேசூரனுக்காக இயேசு வரப்போகிறார். அப்பொழுது எக்காலம் தொனிக்கும். ஆமென். தேவ எக்காலத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு, ஹல்லேலூயா, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, ஆமென், யேசூரனுக்காக இயேசு வருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். திடபலகடபக திடபலக திடபானியா. Hallelujah, hallelujah.